அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் ஸ்டேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எப்படி முறித்துக் கொள்வதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை எல்லாம் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதை நேற்றைய காணொளியில் தெளிவாக பேசியிருந்தோம். இம்முறை லெபனானிலும் ஸ்டேல் மீண்டும் தன்னுடைய தாக்குதல்களை அதிகரித்திருக்கின்றார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளுக்கு பேரிழப்பாக கவுதி படைகளின் உடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் ஸ்டேல் இனப்படுகொலையை உச்சப்படுத்திய போது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய ஹிஸ்புல்லா, ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம், கவுதி படைகள் என்பவற்றில் ஹிஸ்புல்லா இயக்கம் கசன் நஸ்ரல்லாவின் உடைய மரணத்துக்கு பின்னர் ஓரளவுக்கு மௌனிக்கப்பட்டது. அதேபோல் ஈராக் எதிர்ப்பு இயக்கமும் ஆஸ்திரேலிய அமெரிக்க தாக்குதல்களின் பின்னர் அவர்களுடைய தாக்குதல் வேகங்கள் குறைந்திருந்தன. ஆனால் ஸ்டேலை மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கும் சிம்ம சொப்பனமாக இன்று வரை தாக்குதல்களை நடத்தி ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பை நடுங்க வைத்து கொண்டிருப்பவர்கள்தான் கவுதி படையினர். இந்த கவுதி படையினுடைய தலைமை தளபதி, அதாவது ஜெனரல் முகமது அப்துல் கரீம் அவர்கள் இறந்திருக்கின்றார் என்ற செய்தியை கவுதிப்படை அதிகாரப்பூர்வமாக நேற்று வெளியிட்டிருக்கின்றார்கள். பல தடவைகள் ஸ்டேல் இவரை குறிவைத்து தாக்குதலை நடத்திய போதும் அதிலிருந்தெல்லாம் வெற்றிகரமாக தப்பியிருந்த கவுதி படைகளினுடைய தலைமை தளபதி முகமது அப்துல் கரீம் அல் ஹமாரி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக கவுதி படையினுடைய தலைவர் அப்துல் மாலிக் அல் கவுதிக்கு பின்னர் கவுதி இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய கவுதி படைகளினுடைய ஒட்டுமொத்த துணைத் தலைவராகவும் கவுதி இராணுவத்தின் உடைய தலைமை தளபதியாகவும் இருந்தவர்தான் இந்த அப்துல் கரீம் அல் ஹமாரி அவர்கள். இவர் குறித்து ஏற்கனவே நாங்கள் பல காணொளிகளில் பேசியிருக்கின்றோம். குறிப்பாக ஒரே நேரத்தில் ஸ்டேல் அமெரிக்காவை மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளையும் எதிர்த்து கவுதிகள் நடத்திய கடல்வழி யுத்தம், கடலில் நடத்திய தாக்குதல்கள் ஸ்டேல் அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலை, அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தன. இறுதியில் அமெரிக்கா கூட கவுதி படைகளிடம் சண்டையிட முடியாது, அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலை கூட மூழ்கடிக்கும் நிலை வரை கொண்டு வந்தவர்கள். அமெரிக்காவின் 20க்கும் மேற்பட்ட M29 ட்ரீப்பர்களை சுட்டு வீழ்த்தினார்கள். இறுதியில் அமெரிக்கா தானாக மண்டியிட்டு கவுதி படைகளிடம், நாங்கள் உங்கள் மீது தாக்குதலை நடத்தவில்லை, நீங்களும் எங்களுடைய இராணுவ சொத்துக்கள் மீது, அதாவது போர்க்கப்பல்கள் மீதோ விமானம் தாங்கி கப்பல்கள் மீதோ எந்த ஒரு தாக்குதல்களையும் நடத்த வேண்டாம் என்று தெரிவித்து அவர்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி வெளியேறியிருந்தார்கள் என்பதையும் நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். இந்த நிலையில்தான் அமெரிக்க படைகளினால் நெருங்க முடியாத பல்வேறுபட்ட தாக்குதல்கள் மூலம் ஸ்டேலினால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு இருப்பிடம் தற்போது ஸ்டேலிய ஆக்கிரமிப்பினால் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் மீது விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. விமான தாக்குதலில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் ஏமனில் மரணமடைந்திருக்கின்றார் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்களுக்கு நாங்கள் எதிரிக்கு பதிலடி கொடுப்போம் என்ற செய்தியையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எது எவ்வாறு இருப்பினும், எவ்வாறு ஹமாஸ் இயக்கத்தில் ஜகியா சின்வார் கொல்லப்பட்ட போது ஒரு பேரிழப்பு ஏற்பட்டதோ, ஹிஸ்புல்லாக்களுக்கு கசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட போது ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதோ, அதை போல கவுதி படைகள் பாலஸ்தீனத்திற்காக மிகப்பெரிய படைகளை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் எல்லாம் அமெரிக்கா ஸ்டேலின் காலடியில் வீழ்ந்து கிடக்கின்ற பொழுது ஏமனில், அது முழு ஏமனும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, சனா உட்பட சில பகுதிகள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மிக குறுகிய வளங்களை வைத்துக்கொண்டு ஸ்டேல் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு போரை நடத்துவதென்பது சாதாரணமான விடயம் கிடையாது. இதன் காரணமாகவே கவுதிகள் குறித்து உலக நாடுகளில் சீனா, ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் கூட ஈரானை விட ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலானவர்கள் கவுதிகள் என்று செய்திகளை வெளியிடும் அளவுக்கு இவர்களுடைய வீரம் செறிந்த தாக்குதல்களை பார்வையிட்டிருந்தோம். பெங்குரியன் விமான நிலையம் முதல் கைஃபா துறைமுகம் வரை நேரடியாக கூட இவர்களுடைய கெப்பஸ்துனிக் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியிருந்தன. செங்கடலில் வந்த ஸ்டேலிய கப்பல்கள், ஐரோப்பிய நாடுகளின் கப்பல்கள், ஸ்டேலிய கூட்டாளிகளுக்கு ஆதரவாக வந்த அத்தனை கப்பல்களையும் செங்கடலில் மூழ்கடித்திருந்தார்கள். இறுதியில் செங்கடல் பகுதியில் தன்னுடைய கப்பல் நடமாட்டங்களையே ஸ்டேலும் கூட்டாளிகளும் நிறுத்தும் அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தி இருந்தார்கள். அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடன்
ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மேற்கொள்வதற்கு கூட இந்த கவுதி படைகளின் தொடர் தாக்குதல் ஒரு காரணமாக அமைந்தது. ஏனெனில் கவுதிகளை கட்டுப்படுத்த முடியாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் திணறி வந்த நிலையில்தான் கவுதிகள் தொடர்ச்சியாக தினமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கெப்பசோனிக் ஏவுகணையையும் பால்ஸ்டிக் ஏவுகணையையும் இஸ்ரேலுக்குள் ஏவிக்கொண்டிருந்தார்கள். இதன் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் தினமும் பங்கர்களுக்குள் பதுங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இப்படியான ஒரு அச்சம் கலந்த சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் இஸ்ரேல் அமெரிக்காவை நடுங்க வைத்த அந்த தலைவர் உயிரிழந்திருக்கின்றார். நிச்சயமாக பாலஸ்தீன மக்களினுடைய வரலாற்றில் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக இறுதி வரை களமாடி மடிந்திருக்கக்கூடிய அப்துல் கரீம் அல் ஹமாரி போன்றவர்கள் நினைவில் கொள்ளப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். கடந்த 10 தினங்களுக்கு முன்பாகத்தான் கவுதிகள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். ஐக்கிய நாடுகள் சபை, தொண்டர் அமைப்புகள், ஐநாவின் அமைப்புகள் என்ற பெயரில் இஸ்ரேல் அமெரிக்க உளவாளிகள் எங்களுடைய நாட்டுக்குள் ஊடுருவி வருகின்றார்கள். அவர்கள் ஐநாவினுடைய போர்வையில் இருந்து பல்வேறுபட்ட முக்கிய தகவல்களை எதிரிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை நாங்கள் எமது நாட்டிலிருந்து முழுமையாக வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என தெரிவித்தது மட்டுமல்ல, சில ஐநா பணியாளர்களையும் கைது செய்திருந்தார்கள். இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்குள் தான் இந்த தாக்குதலும் நடைபெற்றிருக்கின்றது. மிக ரகசியமான தகவல் தொடர்பு அமைப்புகளை கொண்ட லெபனானைப் போல, ஈரானைப் போல அங்கு காட்டி கொடுக்கக்கூடிய மக்கள் மிகவும் குறைவு. அப்படியான ஒரு இடத்தில் இவருடைய இருப்பிடத்தை துல்லியமாக சியோனிச கும்பல் கண்டுபிடித்திருக்கின்றமைக்கு பின்னால் உதவி அமைப்புகள் இவர்கள் கூறியதைப் போல் இருக்கின்றதா என்பது இனிவரும் நாட்களில் தெரிந்துவிடும். அடுத்த காசாவில் மிகப்பெரிய அளவிலான யுத்த நிறுத்த மீறல்களை செய்து வரக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நேற்றைய தினம் லெபனான், தெற்கு லெபனான், பெக்கா பள்ளத்தாக்கு மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது சரமாரியான விமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதில் 2 லெபனான் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 8 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். பல சிவிலியன் குடியிருப்புகள் பற்றி எரிந்திருக்கின்றது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒன்றை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இஸ்ரேலுடைய நிலைப்பாடாக இருக்கலாம், அமெரிக்காவினுடைய நிலைப்பாடாக இருக்கலாம், எப்படியாவது தங்களுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்துவிட்டு மீண்டும் போரை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக எந்த வழிகளிலெல்லாம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீற முடியுமோ, எந்த வழிகளிலெல்லாம் எதிர்த்தரப்பினரை கோபப்படுத்த முடியுமோ அவ்வளவு விடயங்களையும் செய்து வருகின்றார்கள். தற்போது ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை கூட மேற்கொள்ளாத ஒரு நேரத்திலே அவர்கள் லெபனான் மீது மிக மோசமான வான்வெளி தாக்குதல், அதில் லெபனானிய ஊடகங்கள் அல் மஜாதின், சில லெபனான் பெய்ரூட் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். பொஸ்பரஸ் போன்ற தடை செய்யப்பட்ட எரிகுண்டுகளை கூட அங்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள். நீண்ட நேரத்துக்கு அங்கு தீப்புழம்புகளாக அந்த பகுதி காணப்பட்டதான செய்திகளை கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். யூடியூப் சேனலில் அதை பதிவேற்ற முடியவில்லை. அந்த குண்டு தாக்குதல் தொடர்பான வீடியோ பதிவுகளை நாங்கள் முடிந்தால் உங்களுக்கு இந்த காணொலியின் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனல் இணைப்பில் வழங்கலாம் என இருக்கின்றோம். இந்த நிலையில்தான் லெபனான் மீதான இஸ்ரேலின் உடைய தாக்குதல்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு போர் நிறுத்த மீறலுக்கான முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. கோபப்படுத்தி எப்படியாவது போராளிகளை மீண்டும் தாக்குதலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இது இருக்குமான அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்த ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பு, பாலஸ்தீன கைதிகள் 60 பேர் வரையிலான உடல்களை நேற்று முன்தினம் இஸ்ரேல் ஒப்படைத்திருந்தார்கள். இஸ்ரேலிய சிறைகளில் சித்திரவதை செய்தும் சுட்டும் கொல்லப்பட்டிருந்தார்கள் இவர்கள் என்ற செய்திகள் வெளியாக இருந்தன. இந்த நிலையில் தற்போது ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஒப்படைக்கப்பட்ட பாலஸ்தீன கைதிகளின் உடல்களில் மிக மோசமாக சித்திரவதை செய்யப்பட்ட அடையாளங்கள் காணப்படுவதாகவும், அவர்களுடைய கால் கைகளில் எலும்புகள் உடைக்கப்பட்டு, பற்கள் உடைக்கப்பட்டு, மின்சார அதிர்ச்சி கொடுக்கப்பட்டு, தீயினால் சுடப்பட்ட காயங்கள் என இதுவரை இல்லாத அளவிலான சித்திரவதை செய்யப்பட்டே பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது குறித்து இந்த உலகின் மனித உரிமை அமைப்புகள் என்ன கூறப்போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. 200 இஸ்ரேலின் பணைய கைதிகள் குறித்து பேசக்கூடிய இந்த உலகம் அடித்தே சித்திரவதை செய்யப்பட்டே மிக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உடல்கள் சிலவற்றை பார்க்க முடியாத அளவுக்கு இருப்பதாக அரபு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். அந்த உடலில் இருக்கக்கூடிய
காயங்களினுடைய அளவு எவ்வளவு தூரம் அங்கு சித்திரவதை நடைபெற்றிருக்கின்றது என்பதை காட்டுவதாக பலரும் செய்தி வெளியிட்டிருக்கின்றனையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் காயமடைந்த காசா குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிதியுதவி அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டோவா பெட்ரோ தெரிவித்திருக்கின்றார். அதிலும் அவர் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து தங்கமும் காசாவில் காயமடைந்த குழந்தைகளினுடைய மருத்துவ பராமரிப்புக்காக விற்பனை செய்து அவர்களுக்கே அவற்றை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியையும் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலே இந்த அரபுலக நாடுகள் எல்லாம் அமைதியாக இருக்கின்ற பொழுது ஸ்பெயின் பிரதமர் சாட்ரோவாக இருக்கலாம், கொலம்பியாவின் உடைய பிரதமராக இருக்கலாம், ஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்காவினுடைய ரமபோசாவாக இருக்கலாம், ஸ்ரேலுடன் அனைத்து உறவுகளையும் துண்டித்த பிரேசில் போன்ற நாடுகளாக இருக்கலாம், மனித நேயம் குறித்து பேசுவதற்கு தகுதியுடையவர்கள் இந்த நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் தான் என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அரபிக்கள் எல்லாம் ஸ்ரேலுடன் மறைமுகமான உறவுகளை வைத்து உறவு கொண்டாடுகின்ற நேரத்தில் ஸ்பெயின், பிரேசில், தென்னாப்பிரிக்கா, கொலம்பியா போன்ற நாடுகளின் உடைய தலைவர்களுடைய நடவடிக்கைகள் உண்மையிலேயே வியக்க வைக்கின்றன. இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சலூட். அது மட்டுமல்ல, அவர் குறிப்பிடுகின்றார், காசாவில் கட்டிடங்களை கட்டி எழுப்புவது, மீள் கட்டமைப்பதற்கு முன்பாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்க காயப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் மக்களுக்கு உடனடியாக உச்சபட்ச மருத்துவ வசதிகள் செய்யப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் முழு அளவில் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்து காசாவில் போர் நிறுத்தத்தின் 2ஆம் கட்டத்தை அமல்படுத்துவது குறித்து செய்திகள் வெளியாக இருக்கின்ற சூழ்நிலையில் அரபு படைகள் ஒன்று காசாவை கட்டுப்படுத்துவதற்கு வெளியில் இருந்த ஒரு படையை காசாவுக்கு அனுப்புவதான குறித்தும் திட்டம் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் காசாவை கட்டுப்படுத்த 10,000 பாலஸ்தீன பாதுகாப்பு படையினரை அனுப்புவதற்கு எகிப்து தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இது ட்ரம்பினுடைய 20 அம்ச அமைதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் பகுதி என்றும், போர் நிறுத்தத்துக்கு பின்னால் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியை உறுதிப்படுத்தவும் பாதுகாப்பு செய்யவும் எகிப்து மற்றும் ஜோர்டானில் இருந்து 10,000 துருப்புக்களை அனுப்புவதற்கும் அங்கிருக்கும் பாலஸ்தீன படைகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும், இதற்கு இஸ்ரேல் எவ்வளவு அனுமதி கொடுக்கப் போகின்றார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்து அமெரிக்க விமான நிலையத்தின் உடைய முக்கியமான அமைப்புகளை மிகப்பெரிய அளவில் முடக்கி அங்கு பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான அமெரிக்க இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிரான காட்சிகளை கணனி வல்லுநர்கள் திரையிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவுடைய பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய கரிஸ்பாக் சர்வதேச விமானம் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை ஹேக் செய்யப்பட்டு அங்கு மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீன ஆதரவு செய்தியையும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இனப்படுகொலை குறித்து செய்திகளையும் வெளியிட்டு அவர்களை அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள். இதேபோல் கனடாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களிலும் குறிப்பாக இதுபோன்ற சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான செய்திகளும் மேற்குலக நாடுகளினுடைய இரட்டை வேடத்தையும் அவர்கள் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இறுதியாக பாகிஸ்தான் தலிபான்களிடையே இடம்பெற்ற மோதலில் தாம் கைப்பற்றிய பாகிஸ்தான் இராணுவத்தின் உடைய பீரங்கிகளை ஆப்கான் தெருக்களில் தலிபான்கள் ஓட்டி சென்ற காணொளி வைரலாகி வருகின்றது. தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் 48 மணி நேர சண்டை நிறுத்தம் அமலில் இருக்கும் சூழ்நிலையில் 3க்கும் மேற்பட்ட போர் டேங்கிகளை பாகிஸ்தான் இராணுவத்திடமிருந்து தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக தலிபான்கள் தெரிவித்திருப்பதுடன் அவற்றை ஆப்கான் தெருக்களில் பவனியாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் இராணுவத்திடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களையும் மக்கள் பார்வைக்காக தலிபான்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு விடயம் இதில் முக்கியமானது, அமெரிக்கா தன்னுடைய சொந்த நலன்களுக்காக ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரதான விமான நிலையத்தை தலிபான்கள் அமெரிக்காவிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று கூறியதற்காக திட்டமிட்டு சதித்தனமாக பாகிஸ்தான் மூலம் தலிபான்களை தாக்க வைத்து அவர்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய இந்த திட்டத்திற்கு பாகிஸ்தானும் சரி ஆப்கானிஸ்தானும் சரி எடுபட்டு சென்று விட்டால் அழிவு அந்த நாடுகளுக்கு தான் என்பதை அவர்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இது அமெரிக்காவின் உடைய மிகப்பெரிய சதி திட்டமாகத்தான் இருக்கின்றது. இது தொடர்பான விரிவான தகவல்களை அடுத்து வரும் காணொளிகளில் பேசுவோம். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.